பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நாசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். கட்டப்பட்ட ஜனங்கள் எத்தனை 1000 பேர் அங்கே வந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் வந்து விடுதலை பெறும்படியாக இலவசமாக இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியாக அன்போடு அழைக்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர்களும் கட்டப்பட்டு இந்த நாட்களில் நடத்தப்பட்டு வருகிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. முக்கியமாக மனோகரியம்மா, சௌந்தரியம்மா போன்ற நல்ல ஜெபிக்கிற தாயார்கள் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவர்கள்லாம் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. தினந்தோறும் ஊழியக்காரங்க வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து தாராளமாய் சேர்ந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை சார்ந்த சில பிள்ளைகள் திருமணமாகி சில நாட்களில் உடைந்து
சட்டப்பூர்வமாய் பிரிந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல வரன்களை பார்க்கிறோம். விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இது நாளில் உடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்பேன். அதில் புத்தி வருகிற ஒரு இளையகுமாரனுடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நாம் காண்கிறோம். அந்த வாலிபனுடைய மனநிலைமை தகப்பனை குறித்து இல்லவே இல்லை. தகப்பனுடைய அன்பு அவனுக்கு பெரிதாகவே தெரியவே இல்லை. தகப்பன் அன்பு நிமித்தமாய் அவனுக்கு கொடுத்த அந்த பணம், அந்த பாகப்பணம், கோடியான பணம்லாம் பெருசாக தெரியவே இல்லை. அப்பாவை பார்த்தாலே அவனுக்கு அற்பமாக தெரிந்தது. அப்பா பார்த்தாலே அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. இந்த நாளிலே அநேக வாலிபருடைய நிலைமை அதுதான். அப்பா அம்மாவை பார்த்து அற்பமாக அவங்க நினைக்கிறாங்க. இவனும் அப்படி தான் நினச்சான். அப்பாவை பற்றி நினைக்கவே இல்லை. வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு, தூரமாக வந்தாச்சு, கோடிக்கணக்கான ரூபாய் கையில் படம், நண்பர்கள் கூட்டம், காக்கா கூட்டம் எல்லாத்தையும் சாப்பிடுது, ஜாலியாக இருக்காங்க. பிறகு எல்லாம் காலியாகிடுது. காலியான பிறகு பன்னி மேய்க்க போகிறான். அந்த பன்னி மேய்க்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ தான் அவன் யோசித்து பார்க்குறான், ரியலைஸ் பண்ணுறான். முதல்ல அவன் ரியலைஸ் பண்ணுறான், அப்பா கிட்ட இருக்கிற கூலிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, நான் அவ்வளோ சொத்து இருக்குது, அவங்களுக்கு கூட அப்பா நல்ல பூரணமான சாப்பாடை கொடுக்குறாங்க. அந்த வேலைக்காரங்க கூட 3 நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த பண்டி சாப்பிடக்கூட சாப்பாடு கிடைக்கல. முதலாக அவன் அப்பாவை பற்றி சிந்திச்சு பார்க்குறான். அப்பாவுடைய அன்பை கொடுத்து சிந்திச்சு பார்க்குறான். அப்பா கூட இருந்தால் எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை என்பதை அவன் சிந்திச்சு பார்க்குறான். அவன் உணர்வடைய ஆரம்பித்தான். அது வரைக்கும் அந்த அன்பு உனக்கு பெரிதாகவே தெரியல. அப்பாவுடைய அன்பு பெரிதாகவே தெரியல. அப்பா ரொம்ப அற்பமாக நினச்சான், கேவலமாக நினச்சான். ஆனால் கடைசியில் அதை கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்த பொழுது, பஞ்சத்துக்கு மேல் பஞ்சம் வந்த பொழுது, நண்பரெல்லாம் ஓட்டம் பிடித்த பொழுது, கேவலம் பஞ்சுக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட அவனுக்கு யாரும் தரமாட்டேன்னு சொன்ன பிறகுதான் அந்த டேடியுடைய அன்பை அவன் முதலாக சிந்திக்க ஆரம்பித்தான், ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுக்கு கண்ணு முன்னால் வருது. வேலைக்காரங்களாம் வரிசையாக உட்கார வச்சு அப்பா தனியாக டைனிங் ஹால் கட்டி தனியாக ஆட்கள் வச்சு சமைச்சு சிறப்பாக 3 நேரம் சாப்பாடு கொடுப்பாங்களே, அது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்களுக்குலாம் நல்ல சாப்பாடு, வேலைக்காரங்களுக்கு கூட சாப்பாடு. நான் மகன், அவருடைய சொந்த மகன், எனக்கு எவ்வளோ சாப்பாடு அப்பா தந்தாங்க. இன்றைக்கி நான் பண்டி சாப்பிட்ற சாப்பாடு கூட எனக்கு யாரும் தர மாட்டேங்காங்களே. அவன் சிந்தனை செய்தான், அவன் உணர்வடைந்தான். அநேக நேரங்களிலே இந்த உலகத்தில் காணப்படுற மக்களெல்லாம் சிந்திக்காமல் அப்படி போகிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் மனமாற்றம் அடையவும் அவர்கள் வாழ்வடையவும் வாய்ப்பு இல்லாமல் போகிறது. என்னைக்கு ஒருத்தர் திங்க் பண்ணுறாங்களோ, நல்லபடியாக திங்க் பண்ணுறாங்களோ, அன்னைக்கு அவங்க வெற்றி பெறுவாங்க. அந்த அன்பு, அந்த தகப்பனுடைய அன்பு சிந்தனை செய்த பொழுது தான் தெரிந்தது. கடந்த காலத்தில் எவ்வளவோ அப்பா கொடுத்த பொழுது இந்த அன்பு பெரிதாக தெரியல. இப்போ இல்லாமல் போன பொழுது தான், நெருக்கங்கள் வந்த பொழுது தான் அந்த வாலிபனுக்கு அந்த அன்பு புரிந்தது என்று சொல்லி காண்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களில் எல்லாருமே பாவம் செய்கிறாங்க. எல்லாருமே இந்த கெட்டகுமாரனை மாதிரி அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்பாவுடைய அன்பை தெரியாமல், அம்மாவுடைய அன்பை தெரியாமல், ஆசிரியர்களுடைய முக்கியத்துவம் தெரியாமல், பாஸ்டர்ஸுடைய முக்கியத்துவம் தெரியாமல், இல்லைன்னா பிறர் மதிக்காமல் இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க. ஒரு சிலர் சீக்கிரமாக ரசிக்கப்பட்டுறாங்க, மாறுறாங்க. அவங்க எல்லாரையும் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருடைய வேல்யூ அவங்க தெரிஞ்சு அவங்க செயல்படுறாங்க. நம்ம பார்க்குற மக்கள் எல்லாம் ஒரு சிலர் எவ்வளோ வேல்யூலாம் தெரிஞ்சு எவ்வளவு மரியாதையாக நிற்கிறாங்க, எவ்வளவு அவங்க உணர்வுள்ள ஒரு இதயத்தோடு இருக்கிறாங்க, பெரியவங்களை எப்படி மதிக்கிறாங்க, அவங்க இது பணத்துடைய அருமை எவ்வளோ உணர்ந்திருக்கிறாங்க, யாராவது காசு கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, பணம் கொடுக்குற உணவு கொடுக்குற தாய் தகப்பனுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அப்படி ஒரு நல்ல குரூப் இந்த பூமியில் இருக்குது. அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட துடித்து போகிற பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா துடித்து போகிற விசுவாச பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களெலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் முதலாவதாகவே அந்த அன்புலாம் பாசத்தெல்லாம் அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்கும்போது ஒரு கேர்ள் என்னை தனியாக பார்க்க வந்தா. சார், எங்கள் அப்பா கூட
மழை நேரத்தில் பைக்கில் போகும்போது பின்னால் உட்காந்து கொடையை பிடிச்சாங்க. கொடையை பிடிக்கும்போது அப்படி பின்னால் விழுந்துட்டாங்க, மண்டையில் அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, தள்ள சர்ஜரி. அந்த பிள்ளை அதை சொல்லி சொல்லி அழ 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 அந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்படி நினைந்து விட்டது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளை அழுதாள். அவருடைய பெற்றோர்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், இவ்வளவு பாசமுள்ள ஒரு பிள்ளை பிறந்திருப்பதற்கு. அம்மாவை நினைத்து நினைத்து அழுகிற இப்படிப்பட்ட ஒரு பாசமுள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு பிள்ளை பிறந்திருப்பதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நமக்கு கிடைக்க வேண்டும். உணர்வுள்ள பிள்ளைகள் தான், தாய் தகப்பனுடைய அருமையை உணர்ந்த பிள்ளைகள் தான் இந்த பூமியில எல்லாருக்கும் பிள்ளைகளாய் பிறக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த பிள்ளைக்கு தன் தாய்க்கு எதுவும் ஆகிவிடும் என ஜோம் பண்ணுங்க சார், ஜோம் பண்ணுங்க சார்ன்னு சொல்லி நடந்து 20 வருஷத்துக்கு தான் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கு. அந்த பிள்ளை கண்ணீரை கண்டு ஆண்டவர் அந்த தாயாரை பிழைக்க வைத்தார். ஜபத்தை கேட்டு, ஆண்டவர் அறியாத பிள்ளை, அவள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் தாய்க்கு உயிர் கொடுத்தார். இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு கூட்டம் பிள்ளைகள் இருக்காங்க, அம்மா அப்பாவுக்காக எதையும் செய்வாங்க. ஆஸ்பத்திரியில் கிடந்த நாயா உழைப்பாங்க, ஓடுவாங்க, தூக்கி சுமப்பாங்க. இன்னொரு பெரிய சதவீதமான பிள்ளைகளும் அப்படி இல்லவே இல்லை. அம்மா அப்பாவுடைய அருமை தெரியறதில்லை, அம்மா அப்பாவை கீழ்ப்படுகிறதில்லை, அம்மா அப்பாவை மதிக்கிறதில்லை, பணத்துடைய அருமை தெரியல, கெட்ட நண்பர்கள், போதை பழக்கங்கள், படிக்கிறதில்லை, காலேஜுக்கு போகிறதில்லை, துன்மார்க்கமான ஜீவி, ஊழ விட்டுறது, பெரியவங்களை கேவலப்படுத்துறது. அப்படி ஒரு பெரிய தொகையான மாணவர்கள் வாலிபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தாய் தகப்பனுடைய அருமை தெரியாமலே அவங்க வாழ்கிறாங்க. தங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் எவ்வளோ பெரிது என்பதை அவங்க உணராமலே வாழ்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு காலகட்டம் வருகிற பொழுது பல கஷ்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதுதான் இந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. பல கஷ்டங்கள் அந்த மாதிரி வாலிப வயசில் வாழ்கிறதுனால அது நிறைய சாபங்களை கொண்டு வருகிறது. வேலை கிடைப்பதில்லை, வருமானம் கிடைப்பதில்லை, பெற்றோர்களுடைய அன்பு இல்லாமல் போயிடுது, பல பாடுகளை கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். தப்பு செஞ்சது உண்மைதான், பெற்றோரை மதிக்காமல் இருந்தது உண்மைதான், கடவுளை தேடாமல் இருந்தது உண்மைதான், பல பாவங்களை செஞ்சது உண்மைதான், இப்போ அது நிமித்தமாக தண்டனை வந்துட்டுங்கிறது உண்மைதான். பட் அந்த இடத்துல we need a realization. சரி, நான் செஞ்சதுனால தான் இவ்வளோ வந்துருச்சு, அப்பாட்ட இருந்தால் இப்படி வந்திருக்காது, நான் நல்ல பையனாக இருந்தால் இப்படி என் வாழ்க்கையில் நான் கெட்டு போயிருக்க மாட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை வந்திருக்காது. அந்த உணர்வுல ஒரு இருதயம், உணர்வடைகின்ற ஒரு இருதயம் நமக்கு தேவை. அதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார். ரியலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, யூதாஸ் காரியத்தை ரியலைஸ் பண்ணார். ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணார், அதனால பிரயோஜனம் இல்லை. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, யூதாஸ் காரியத்துக்கே ஒரு நாள் ரியலைசேஷன் வந்துச்சுங்கிறது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்து. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்ததும் பின்வாங்கி போறது, எவ்வளவு பாடுகளை படுறதும் அது நிமித்தமாக கஷ்டங்களை படுறது ஒரு நடந்திருக்கலாம். ஆனா ஒரு கட்டம் வரும்பொழுது சிந்தித்து ரியலைஸ் பண்ணி அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மாற்றங்கள் வந்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனையோ மாணவர்கள் இஷ்டத்துக்கு அவங்க காலேஜில் படிக்கிற மாணவர்கள் ஜீவிச்சாங்க. ஒரு கேம்ப் போனாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் போனாங்க, ரிட்ரீட் போனாங்க, அங்கே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க, அவங்க உணர்வடைஞ்சாங்க. தலைகீழ் மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. ஒரு மாணவர்லாம் காலேஜில் குட்டிக்காரனெல்லாம் அடிப்பார், அந்த பாட்டுக்கு குட்டியான அவ்வளோ துன்மார்க்கமான ஜீவியம். அவர் அந்த கேம்ப் போய் ரசிக்கப்பட்டு இப்பொழுது உணர்வடைந்து அவருடைய பணிக்கு ஊழியத்திற்கு வந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். எவ்வளோ பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்வடைகின்றார்கள். அவங்க அந்த பாவ வாழ்க்கையில் அப்படி ஆயிட்டேன், இனி எனக்கு அது வேண்டாம், இனி இந்த கெட்ட நண்பர்கள் வேண்டாம், இனி கெட்ட வார்த்தைகள் வேண்டாம், இனி இந்த மாதிரியான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை, பன்றியை போல வாழ்க்கை வேண்டாம், நான் மனம் திரும்பிடுவேன் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வருகிறது. அதைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். அந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சவுலாக இருந்தபொழுது எவ்வளவோ பாவம் செய்தார், ஊழியக்காரில் அடித்தார். கண்ணு போனோன்னு, ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உணர்வடைந்தார். இயேசுதான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உணர்வடைஞ்சார்.
இயேசு தெய்வத்துக்கான விரோதமாய் நின்றேன் என்று உணர்வடைந்தார். உணர்வடைகிற பொழுதுதான் மனமாற்றங்கள் வருகின்றன. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். எங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்லுவேன், நான் பாவம் செய்தேன்னு சொல்லுவேன். இது ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வசனம். அந்த மனம் திரும்பின வாயிலிருந்து வார்த்தைகள் வருது பார்த்தீங்களா, அப்பா நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவ அறிக்கை, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாம் கண்டிப்பாக பாவ அறிக்கை செய்ய வேண்டும். செய்த பாவங்களை ஏசப்பா சமூகத்தில் பரம தகப்பண்ட நம்ம அறிக்கை செய்ய வேண்டாம். இந்த பாவத்தை செஞ்சேன், அந்த பாவத்தை செஞ்சேன். மனுஷனிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது வேதனையை தான் கொண்டு வரும். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் செய்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நான் உமக்கு விரோதமாக நிறைய குற்றம் செஞ்சேன்ப்பா, தேடாமல் நான் வாழ்ந்து வந்தையா, இஷ்டம் போல ஜீவித்தேனப்பா, எத்தனையோ பாவங்களை நான் மறைமுகமாய் செய்தேன், துணிகரமாய் செய்தேன், என்னை மன்னியும். நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், பாவத்திற்காக மிகவும் நான் வருத்தப்படுகிறேன். என்னை எப்படியாவது என்னை மன்னித்து என்னை உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் போய் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பு உண்டாவதற்காக பல நாட்கள் நாம் ஜெபிக்க வேண்டும். மனம் உடைந்து நான் ஜெபிக்க வேண்டும். ஃபீல் பண்ணிட்டேங்கிறது நல்லது தான், ஆனால் அடுத்தாப்புல ரட்சிப்பு இருக்குது. ரட்சிப்பு வரும்னா ஆண்டவர்கிட்ட போய் பாவரிக்கை செய்யும். ரத்தத்தினால என்னை கழுவும், ரத்தம் என்னை கழுவட்டும். என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நான் தனியை இறைய பூட்டி செய்த பாவங்களுக்காக கதறி அழுது நான் ஜெபித்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி ஜெபித்திருந்தால்தான் ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கும். அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி அவர்கிட்ட போயிட்டு நான் அறிக்கை செய்வேன் என்று கெட்டகுமாரன் சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பாக இப்படி பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நான் லைலா கல்லூரியில் படித்து கொண்டு வந்த அந்த ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்பட்ட பொழுது நிறைய இரவுகள் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவே நான் ஜெபித்திருக்கிறேன், உணர்வடைந்து ஜெபித்திருக்கிறேன். ஏசப்பாவுடைய செல்வைக்கு முன்பாகவே நான் ஓடுவேன். அங்கே தொங்குகிற ஏசப்பாவுடைய ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை கழுவட்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக ஆண்டவரை தேடி ஓடுவது அவசியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் வசனம் சொல்கிறது, இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தனல்ல, உடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இப்போ தான் நல்ல ஒரு வார்த்தையர் சொல்கிறார். இனி நான் நோ லாங்கர் ஐ எம் worthy to be called as your son. எல்லா பாவம் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், இனி வேலைக்காரனா என்னை வச்சுக்கிடுங்க. ஐயோ, எவ்வளோ ஒரு டச்சிங்காக அந்த ஆள் பேசுகிறார் பார்த்தீங்களா. கெட்ட குமாரன், உணர்வடைந்த குமாரன், மனம் திரும்பிய குமாரன். அந்த பெருமை எல்லாம் போயிடுச்சு அவரை விட்டு, அந்த அகம்பாவதம் எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ அவர் பெர்ஃபெக்டாக தாழ்மையுடைய ஒரு மகனாக அவர் மாறிட்டார். இனிலாம் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி எனக்கு இல்லைப்பா, என்னுடைய வேலைக்காரனாக வச்சுக்கிட்ட கூட போ. இந்த வார்த்தையை அவர் சொன்ன பொழுது தகப்பனுடைய உள்ளம் எவ்வளோ தொடப்பட்டிருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உடைக்கப்பட்டிருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தையில் ஒரு சில வார்த்தைகள் பரம தகப்பனுடைய உள்ளத்தை உடைக்கும். ஒரு பெரிய தலையில் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, உணர்வடைவதற்கு முன்பதாக நம்ம எப்படி பேசணுமோ திமிரு பிடிச்சி, சில பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா என்ன திமிரு பிடிச்சி எப்படி பேசுகிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி தலைகீழ் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வருது. வார்த்தைகள் மிகவும் தாழ்மையானவைகளாக இருக்குது. ஒரு மனம் திரும்பி இருக்கிறார்களுக்கு சரியான அடையாளம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் தாழ்மை உடையவைகளாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் இதயத்தை தொடுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அது டிராமா போடுறதுனால வர்றதில்லை, பிறகு ஏமாத்து நினைச்சாலும் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதில்லை. அது உள்ளம் உடைக்கப்பட்டு தானாக வருகின்ற வார்த்தைகள். அதை கேட்குறவனுடைய உள்ளம்லாம் உடைந்து போகும். ஆண்டுடைய உள்ளம் உடைந்து போகும், தகப்பனுடைய உள்ளம் உடைந்து போகும். இதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக, நம்மோடு இடைபடுகின்றவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுகிற பொழுது, நாம் மனம் திரும்புகிற பொழுது, உணர்வடைகிற பொழுது, ரட்சிப்படைகிற பொழுது, பாவம் மன்னிப்படைகிற பொழுது, நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தகுதியானவைகளாக, நலமானவைகளாக,
சரித்திரத்திலே பொன் எழுத்துக்களால் எழுதப்படுற வார்த்தைகளாக இருக்கிறது. அது ஆண்டுடைய உள்ளத்தை உடைப்பதாக இருக்கிறது, நமக்கு புது வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது. இந்த தகப்பன் உடனடியாக இப்படி சொன்ன உடனே மகனை வீட்டில் கூட்டு போய் குளிக்க வச்சு ஷாம்பு போட்டு புது ட்ரெஸ் கொடுத்து அவர் பாதரட்சை போட்டு மோதிரம் கொடுத்து செயின் போட்டு மியூசிக் வச்சு டான்ஸ் வச்சு பாட்டு வச்சு எல்லாருக்கும் விருந்து கொடுத்து மிகுந்த சந்தோஷமாக அவருடைய வருகையை கொண்டாடினார் என்று நான் காண்கிறோம். அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம்தான். பரம ராஜ்யத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். கெட்டுப்போன ஒருவர் மனம் திரும்புகிற பொழுது பரம ராஜ்யத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது. பரலோக ராஜ்யத்தில் இப்படியாக நாம் போய் தாழ்த்தும் பொழுது தகப்பன் நம்மை மிக அதிக அளவில் ஆசீர்வதிக்கின்றார். மிகவும் கீழான நிலைமையில் இருக்கிற ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி உணர்வடைந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து போய் நீங்கள் சேருவீங்கன்னா அவருக்கு இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்கு உண்மையுடையவராக இருக்கிறார். He'll give you back whatever you have lost. என்ன மகிமை இழந்து போனீங்களோ அது எல்லாத்தையும் அவர் திரும்ப கொடுப்பார். எவ்வளோ பணத்தை இழந்து போனீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார். எவ்வளோ சொத்துக்களை இழந்து போனீங்களோ அதையெல்லாம் அவர் திரும்ப கொடுப்பார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகளுடைய உள்ளத்தை உடைக்க உடனே உங்களுக்கு சந்தோஷம். இழந்து போன எல்லாற்றையும் திரும்ப தருகிறார். தகப்பனுடைய அன்பு உலகத்தில் வெளியேற பெற்றது. அது ஈடு எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஈடு இணையற்றது. அவர் நம்மீது வைத்த அன்பு நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். சீசர்களுடைய கால்களை கழுவினார், கழுவி துடைத்தார். இந்த மாதிரியான ஒரு தகப்பன் நமக்காக இருக்கும் பொழுது நாம் ஏன் அவர்கிட்ட போகக்கூடாது? நாம் ஏன் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடாது, உணர்வடையக்கூடாது? நாம் ஏன் புது வாழ்வு பெற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் ஏன் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நாளின் கேள்வியாக இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது? கிருபையின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் திருப்பி கொடுப்பதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக சிலவில் தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அவரண்டை ஓடி வாருங்கள். எவ்வளோ பெரிய நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை செய்வார் என்பதில், கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நெருக்கங்களை மாற்றி விசாலத்தில் நடக்க வைப்பார், சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க. உணர்வடைந்த 6 கட்ட குமாரன் ஆண்டவரே வீட்டுக்கு திரும்புவேன் என்று முடிவெடுத்தார். நான் பரத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்து என்று அறிக்கை செய்வேன் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவரே நான் வேலைக்காரனாக இருக்கிற தகுதி, எனக்கு மகனாக இருக்க இனி தகுதி அல்ல என்று சொல்லுவேன் என்று சொன்னார். ஆண்டவரே தோத்திரம் ஐயா, வீட்டுக்கு திரும்பினார். ஆண்டவரே இதெல்லாம் மனம் திரும்புதல், ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்கள் ஐயா. தகப்பனே அந்த கெட்ட குமாரனையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவனுக்கும் கூட எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு சோத்திரம் ஐயா. உம்மிடத்தில் வருகிற எவரையும் நீர் புறம்பை தள்ளுவதில்லை அப்பா. உம்மிடத்தில் வருகிற யாரையும் நீ வேண்டாம் என்று சொல்லுவதில்லை. எவ்வளவு மோசமான மக்கள் உம்மிடத்தில் வந்தாலும் நீர் அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் வல்லமை படைத்தவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி, எந்த விதத்திலும் ஆண்டவரை தோத்திரம் அப்பா, ஆண்டவரை மனம் உடைந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பாவ வாழ்க்கையில் சென்று எல்லாற்றையும் இழந்து போயிருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் கடைசி பகுதிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு இப்பொழுது இந்த ஜெப நேரத்தில் ஒரு மன மாற்றத்தை தார். இயேசுவண்டை போனால் வாழ்வு உண்டு, இயேசுவண்டை போனால் அவர் எல்லாற்றையும் மன்னித்து அவர் ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் அந்த இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் இயேசுவின் பக்கமாய் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, ஏசப்பா தாழ்மையாய் பேச, தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பிறரையும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளை மதிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. வயதுக்குரிய முக்கியத்துவத்தை மரியாதையும் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இறைவா சோத்திரமைய, பாவம் செய்தபடினால வியாதி வந்திருக்கலாம், பாவம் செய்தபடினால குடித்து குடித்து வெறித்தபடினால குடல்கள் கெட்டு போயிருக்கலாம், லிவர் கெட்டு போயிருக்கலாம். ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் மனம் இறங்குங்க தகப்பனே. அவர்களை அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்குங்க. குடித்ததினாலே வந்திருக்கிற சேதாரங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை புது பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஐயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நாளில் மனம் இறங்கும்.
வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், பிடித்து வெறித்து தகப்பனை வேலைக்கு போக முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. விபத்தை சந்தித்த பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஆண்டவரை தோத்திரமை அவர் எழும்பி நிற்க எல்லா வேலைகளையும் செய்ய கத்தாவே நீ கற்றுத்தாரும். ஆண்டவரை சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும். கேன்சர் வியாதி, கிட்னி ஃபெயிலியரில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படியாவது கத்தாவே நீங்கள் மனம் இறங்கி அவர்களை எப்படியாவது பழையபடி வாழ வைப்பீராக. எல்லா வியாதிகளையும் நீ செய்து விட்டீர், சுமந்து தீர்த்து விட்டீர். உடைய பிள்ளைகள் சுமக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லையப்பா. நீர் அப்படியே உதவி செய்வீர், தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர். நன்றி. கிருபை தாங்குவதாக, இரக்கம் தாங்குவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நாமத்தினாலே இப்பொழுதே அதிசயம் நடக்கட்டும், இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. என்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா, கட்டிகள், புண்கள், காக்காய் வலிப்புகள், பக்கவாதங்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவரே, உடம்புக்கு தேவையில்ல நீர் வெளியேறி வயிற்று வீக்கெல்லாம் மறைந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பழைய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வேலை இல்லாத பிள்ளைகள், பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. ஏதாவது ஒரு அற்புதத்தை நீங்கள் நீ செய்தே ஆகணும், தேவைகளை சந்தித்தே ஆகணும். ஆண்டவரே, நீண்ட காலமாக நல்ல காலம் நடக்காதா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது மனம் இறங்கி எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வயதான கீழ் விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய்த்து நாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளின் ஊழியங்களையும் ஆசீர்வதி. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாளூறு நம்முடைய நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை நாளை தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரை அடைக்கலான் குறி முதிர்ந்து சேர அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஒரு நன்மையை செய்யுங்க. இன்று போர்க்கொண்டு அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முன்னை பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகல பலனையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.